அருமையான ஒளியை அமைத்திருக்கிறார்கள், அருமையான பக்குவத்தங்களை அமைத்திருக்கிறார்கள். அன்புள்ளங்கள் வாழ்க வளர்கிற யாத்து இதுல சினிமா பாட்டா பாட முடியாது, கதையை பாடிக்க வேண்டிய நேரம் இல்லை. உள்ள இருக்க அப்புறம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்பூன் சாக்கு மேல வச்சிருக்கிறாங்க. அதனால நம்மளால அவங்க பாட்டு படிச்சா வேலைக்காகாது. நெல்லி வந்தாள் நேரம் சேர்ந்த கோடாடு பொன்னி வந்தாள் புகழ் பெற்ற கோடாடு ஆனாடு கோடாடு அழகு பொண்ணி விளாட்டி வாழக்கூடிய ஆதாத்த பிள்ளை மகன் கோலாத்தா கோலாத்தா பிள்ளை மகன் குன்னுடைய சுவாமிக்கும் தாமரை பெரியராட்சி அம்மையாருக்கும் வயது 60 ஆகிவிட்டால் நெல்லி உள்நாட்டு போட்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு கொண்டிருந்த என்றால் ஒரு குழந்தைய பாக்கியம் இல்லை. குழந்தைய பாக்கியம் இளைய காலத்துக்கு வயதாகிவிட்டால் நாட்டில் வாழக்கூடிய மக்கள் பிள்ளைகளால் பெரும்பாவி மக்களினால் மாப்பாவி நாட்டில் வாழக்கூடிய மக்கள் ஏசிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை காதில் வாங்கிக் கொண்டு நெல்லி உள்நாட்டு கோட்டையில் வாழ்ந்து கொண்டார் என் தாய் தந்தையாரும். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் வேலையிலே என் தாய் பிறந்த இடம் மணியை குறிச்சி தட்டோடு ஆண்டு கொண்டிருக்க மாமன் மணிக்குழந்தாருக்கும் அத்தை அரியமீனாட்சி அம்மையாருக்கும் 2 பெண் குழந்தை பிறந்த செய்தியை காதில் கேட்டாய் என் தாய் தாமரை பெரியராட்சி. என்னுடைய தந்தையார் குருடைய கவுண்டார். காலையில் சென்ற மாலையில் வீடு திரும்பினார். மாலையில் வீடு திரும்பி அவர்களை கூறிவிட்டார்கள், சுவாமி நமக்குத்தான் ஒரு குழந்தையை பார்க்க இல்லாமல் போய்விட்டால் ஒரு மனிதனுக்கு தேவை 16 செல்வம் இருக்க வேண்டும். 16 செல்வங்கள் 15 செல்வங்கள் ஆண்டவர் வாரி வாரி கொடுத்திருக்கிறார் குருடைய அக்கௌண்டருக்கும் என் தாய் தந்தையார் இருவருக்குமே. ஆனால் கடைசியாக ஒரு குழந்தை செல்வம் இல்லாமல் போய்விட்டால் அந்த குழந்தை செல்வம் இளையர் காலத்துக்காக மணி குறிச்சி தட்டு ஆண்டு கொண்டிருக்கிற மாமனுக்கும் அத்தை அறிவேட்சி அம்மையாருக்கும் 2 பெண் குழந்தை பிறந்த செய்தியை காதில் கேட்டாய் தாய் தாமரை பெரியராட்சி. கேட்டவுடன் நேராக அந்த சாய் நேரத்தில் அரண்மனைக்கு வந்தார் தந்தையார் குருடைய அக்கௌண்டர். சுவாமி நமக்குத்தான் ஒரு குழந்தையை பார்க்க இல்லாமல் போய்விட்டாய். நான் பிறந்த இடத்துல 2 பெண் குழந்தை பிறந்திருக்காய். அதை நாம் சென்று இருவர் பார்க்க வேண்டும் நோக்கத்தோடு கூறிவிட்டார் தாய். அதுக்கு தந்தையார் கூறிவிட்டார் போகலாம். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது தாய் கூறிவிட்டார் வீசின கை வெறுங்கையாக செல்லக்கூடாது, அதுக்கு உண்டான சீர்வரிசை எடுத்து வாருங்கள் கூறிவிட்டார். நேராக குருடைய அக்கௌண்டர் தந்தையார் நேராக காலையில் சென்று மாலை அந்த சாய் நேரத்தில் சேகரித்துக் கொண்டு வந்தார் பொன்பொருளை. நேராக அரண்மனைக்கு வந்தவுடனே பொழுது அஸ்தமய விட்டார்.
மறுநாள் காலையில அதிகாலை நேரத்தில் இருவரும் நேராக என்ன செய்து விட்டார்கள், அந்த சீடுகளை எடுத்துக்கிட்டு நேராக மணியங்குறிச்சிக்கு நடந்து சென்று போய் கொண்டிருந்தார்கள். மணியங்குறிச்சி ஆண்டு கொண்டிருக்கிற மக்கள் சொன்னார்கள், தாமரை உன்னுடைய எங்க போய் கொண்டிருக்கிறார், எது வரைக்கும் போய் கொண்டு கேட்கிற பொழுது, ஐயா எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டார். நான் பிறந்த இடத்துல 2 பெண் குழந்தை பிறந்திருக்காள், அதை நான் சென்று பார்க்க போறேன் என்று கூறிவிட்டார் தாய். அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் சொன்னார்கள், தாமரை கண்ணில் காட்ட மாட்டார்கள், பார்க்க முடியாது, நீ போக வேண்டாம் கூறிவிட்டார் தாய். அதை கேட்கவில்லை, அந்த பேச்சை பொருட்படுத்தவில்லை. நேராக மணியங்குறிச்சிக்கு அருகாமல் போய் சேர்ந்து விட்டார். அதை ஆண்டு கொண்டிருக்கிற மணியங்குறிச்சி என்ன செய்து விட்டார், காவல்காரன் காவல் காத்துக்கூட அரண்மனைக்கு உள்ளே விடாமல் அந்த அரண்மனைக்கு உள்ளே போய் கொண்டிருக்கிற வேலையிலே காவல்காரன் கேட்டான், தாங்களை அனுமதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டான். ஐயா நான் பொன் கேட்டு வரல, பொருள் கேட்டு வரலை, மாட மாலையை கேட்டு கூட வரலை, எல்லாமே எனக்கு இருக்காது. ஆனா அந்த குழந்தையை மட்டும் சென்று பார்த்து வருகிறேன், எனக்கு அனுமதி கொடு என்று கேட்டார் தாய். அவன் கொடுக்க முடியாது, மறுத்து விட்டான் காவல்காரன். கொடுக்க மறுத்தவுடன் என்ன செய்து விட்டார் தாமரை என்னுடைய தாய் அவனை தள்ளிவிட்டு நேரம் அரண்மனைக்கு உள்ளே போய் சேர்ந்து விட்டார். உள்ளே பார்க்கிற பொழுது இவர் கட்டுக்காவல மீறி இருவரும் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். நினைத்துக்கூடிய மாமன் மறைக்குழுந்து என்ன செய்து விட்டார், பெரிய ஒரு இருப்பு கப்பரை எடுத்தார். அந்த 2 குழந்தையை உள்ளே போட்டு மூடி வைத்து விட்டார். போய் பார்த்தோன்னே எங்கள் வாயின் கூட வார்த்தை கேட்கவில்லை, தாயும் கேட்கவில்லை, என்னுடைய தந்தையாரும் கேட்கவில்லை. அப்ப என் தாய் கூறி விட்டது, அண்ணா நான் வந்திருக்கிறேன், உன் கூட பிற தங்கை வந்திருக்கிறேன் கூறி விட்டார். அம்மா இப்பத்தான் வந்தீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு அப்பத்தான வா என்ற வார்த்தையை கூறிவிட்டார். அப்ப கூறினொன்னு வந்த காரணம் எதையோடு கேட்டார், என்னோட மாமன் மறிக்கொள்கிறார். அதை கேட்டால் தாய் கூறிவிட்டது, ஐயா நான் அண்ணா உன்னிடம் புண் கேட்டு வரல, பொருளை கேட்டு வரலை, அந்த குழந்தையை மட்டும் என் கண்ணில் காட்டி விட்டாய், நான் சீர்வரிசை எடுத்து வந்திருக்கிறேன், அதை போட்டு அழகு பார்த்து விட்டு நான் போறேன் என்று கூறிவிட்டார். அதுக்கு யார் ஒத்துக்கல, என்னுடைய மாமன் செய்து விட்டார், அம்மா நீ முன்னதாக கொஞ்ச நேரம் முன்னதாக வந்திருக்கலாம், பரவாயில்ல, நீ காலம் தவறி எடுத்து சேர்ந்து விட்டாய், அந்த குழந்தையை சொந்த முந்தை எடுத்து சென்று விட்டார் கூறிவிட்டார்கள். தந்தை கூட அக்கௌண்ட் ஞானத்தால் தெரிந்து விட்டார். ஆனா அந்த குழந்தை இருப்புக்கு பிறகு உள்ள இருக்க தெரிந்து விட்டார். சரி இருக்கட்டும், கொண்டு போற சீர்வரிசை அந்த இடத்துல போட்டு விட்டு கெடுவான் கேடு நினைப்பான். அன்னைக்கு சொன்ன வார்த்தை கூட அக்கௌண்ட் சொன்ன வார்த்தை, கெடுவான் கேடு நினைப்பான். நம்ம கண்ணில் காட்டவே குழந்தை இல்லை என்று சொல்கிறாள், வா போலாம் என்று கொண்டு போற சீர்வரிசை அதே இடத்துல போட்டு விட்டு அதே இடத்துல போட்டு நேராக அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்து கால்நடை பயணமாக காட்டு வழி மார்க்க கால்நடை பயணம் நடந்தார்கள். எங்க போறாங்க, ஆதி சிவன் இருக்கும் இடத்துக்கு நடந்து போறாங்க. கைலை மாநகரை சென்றாங்க. அங்கே போய் கொண்டிருக்கிற வேலை அதிகான வேலை வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடாத வெயில் நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது காராம்பரட்சி மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறவங்க தாங்கள் யார், இந்த அடாத வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது, தாங்கள் இருவரும் நடந்து போக காரணம் என்ன அப்படின்னு கேட்க, உங்க நாடு என்ன, நகரம் என்னவென்று கேட்டால் அந்த மாடு மேய்த்துக் கொண்டு காராம்பரட்சி ஆகப்பட்டவன். உடனே அப்ப சொன்னார் தந்தையார் குருடையார் கவுண்டர், நாடு நெல்லிவன் நாடு, என் பேர் குருடையார், என் மனைவி தாமரை பெரியராஜ், எங்களுக்கு வயது 60 ஆகிவிட்டால் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இளைஞர் காலத்துக்காக நேராக கால்நடை பயணம் ஆதி சிவன் இருக்கிற இடத்துக்கு செல்றோம் கூறிவிட்டார் தந்தை. அதுக்கு பாருங்க, வழியில கிடக்கிற கூட தூக்கி காலில் போட்டு குத்துன்னு கூட சொல்ற மாதிரி என்ன செய்து விட்டார் அந்த காராம்பரட்சி என்பவர் கூறிவிட்டார், ஐயா நீங்க நல்லாவே இருப்பீங்க, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ஏன் இடத்தவரு பூரா என்னை ஏசி கொண்டிருக்கிறார், எனக்கு ஒரு குழந்தை வரத்தை நீ வாங்கி வந்து கொடுத்து விட்டாய், ஏன்னா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நீ முன்னோடியாக வைத்துக்கொள் என்று கூறிவிட்டார்கள். ஆண்டவா இது ஒரு சோதனையாது, நமக்குத்தான் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி நம்ம தவம் போய் கொண்டிருக்கிறோம், அதுலயும் குறுக்கே மறித்து இவர் கூறிக்கொண்டிருக்கிறாரே. சரி இருந்தாலும் மறுத்து விட்டோம் என்றால், அவர் சொல்லுகின்ற வார்த்தையில மறுத்து விட்டோம் என்றால் நமக்கு அந்த போற பாக்கியம் கிடைக்காது நடித்து என்ன செய்து விட்டார். சரி வாங்கி வருகிறேன் என்று கூறி நேராக கைலமாக சென்றார்கள். ஆதி சிவனை பார்த்தார்கள். பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே ஆதி சிவனாகப்பட்டவன் ஞானத்தால் இருந்தார். ஞானத்தால் இருக்கும் போது அவரை எழுப்ப கூடாது என்ற காரணத்துக்காக பக்கத்தில் இருவரும் உட்கார் தவம் செய்தார்கள். யாரு, என்னுடைய தாயும் தந்தையும் பக்கம் தவம் செய்தார்கள். தவம் செய்து கொண்டிருக்கிறவரை கண் விழித்து பார்த்தார் சிவபெருமான். கண் விழித்து பார்த்து தாங்கள் யார், இதற்காக இதற்கு அருகாமலே தவம் செய்ய காரணம் என்னவென்று கேட்டார். அப்ப சொன்னார் தந்தையார், ஐயா பரமேஸ்வரா 30 கோடி தேவர்கள் 47 ரிஷிமார்கள் உலகத்தில் வாழக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் நாடு நெல்லிவன் நாடு, என் பெயர் குன்னுடையார், என்னுடைய மனைவி பேர் தாமரை பெரியராஜ், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, எங்களுக்கு வயது 60 ஆகிவிட்டார். நெல்லிவன் நாட்டு கோட்டை எங்க இருந்து வாழ முடியவில்லை, கண்ணில் பார்க்க முடியவில்லை, காதில் கேட்க முடியவில்லை.
நாட்டில் வாழக்கூடிய மக்கள் ஏசிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால தாங்கள் ஆடி வந்திருக்கிறோம். உங்களுக்கு நான் கொடுக்கும் கூலியை குறைத்தனா, குறம்பர கலந்தேனா, அண்ணமட்டார் கண்ணமட்டேனா, பிச்சை என்று வந்து பெண்ணை போச்சுனா, நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எதை கேட்டால் நான் வாரி வாரி கொடுத்துக் கொண்டேன். தெய்வத்தை கண்டால் கல்லை கண்டால் கருமாறி என்று வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அல்ல பகல் 60 நாளை தெய்வத்தினால் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன். இலக்கிய ஒரு குழந்தை வரத்தை கொடுக்கவில்லை கேட்டார். உங்களுடைய கவுண்டரை எப்போ வந்திருக்கிறார்? வயது 60 ஆகிவிட்டார். காலத்தில் வந்திருந்தால் உனக்கு கொடுத்திருப்பேன். காலம் தவறி வந்தால் உனக்கு நான் எப்படி கொடுப்பார்? 30 கோடி தேவர்கள் இருக்கிறோம் இல்லையே சொல்லவில்லை. இருந்தால் காலத்தில் வந்திருக்கிறோம். நீ வயது 60 ஆகிவிட்டது, குழந்தை வரத்தை கொடுக்கின்றால் நான் எப்படி கொடுப்பது? மறுத்தார். சொன்னார் கூறாக்க தந்தையார், எனக்கு ஒரு குழந்தை வரத்தை நீ கொடுக்கவில்லை என்றால் நான் இதே இடத்துல மாண்டு மடிவனை தவிர நெல்லியூர் நாட்டுக்கு நான் போக மாட்டேன் என்று கூறிவிட்டார் தந்தையார். சரி, எனக்கு அருகாமலை வர வந்து என்னை நாடி வந்து நீ இறக்க வேண்டாம், நான் சொல்வார்த்தை நான் கேட்க முடியுமா என்று கேட்டார் ஆதிசிவன். சரி, என்ன வார்த்தை கூறுகிறார் கேளுங்கள், சொல்லுங்கள், அதை நான் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டார் தந்தையார். அப்படி என்றால் எனக்கு அருகாமல் தாமரை தடாகம் ஒன்று வளர்த்து வருகிறேன். அந்த தாமரை தடாகத்துல ஆலண்டாத தண்ணீர் 60 அடி தண்ணீர் இருக்காது. அதுக்குள்ள எடுத்து வரும் முத்துக்களால் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டார் ஆதி பரமேஸ்வரன். சிவனாகப்பட்டவர் சொன்னுடனே இவருக்கு வயது 60 ஆகிவிட்டது. அங்க இருக்கிற தண்ணியோ 60 அடி தண்ணி இருக்காது. அந்த தண்ணிக்குள்ள போய் முத்து எடுத்து வர முடியுமா? ஆனா தந்தையார் சென்றார். சென்று அந்த தாமரை தடாகத்துக்கு உள்ள இறங்கி மேலே வருகின்ற பொழுது கொஞ்ச நேரம் ஆகிவிட்டார், காணவில்லை. அப்பதான் ஆதி சிவன் பார்த்தார், ஆஹா, நம்ம வந்தவர்கள் ஏதோ பழி வாங்க போறோம் போது தெரிவித்துக் கொண்டார் ஆதி பரமேஸ்வரன். தந்தையாருக்கு ஒன்றுமே ஆகவில்லை. நேராக அந்த கிணற்றுக்குள்ள இறங்கி மேலே வருகிறது பொன்முடி கிடைத்தார். ஐயா பரமேஸ்வரா, நான் கேட்டு வந்தது ஒரு குழந்தை வரம். அந்த குழந்தை வரத்தை கொடுக்காமல் இந்த பொன்முடியை கொடுத்து விட்டு விட்டால் நான் எப்படி இந்த குழந்தையை பார்க்க நான் பெறுவது? நெல்லியூர் நாட்டு கோட்டை நான் எப்படி ஆள்வது கேட்டார் தந்தையார். அதுக்கு சொன்னார் சிவபெருமான், அது பொன்முடி அல்ல, தொந்தி செட்டி வைத்து தாங்கள் பொன்னராக பிறப்பார் கட்டளையிட்டார். அப்பொழுது நான் பிறந்து விட்டேன் பொன்னர். மீண்டும் 2வது முறை அந்த தாமரை தடாகத்துக்கு உள்ளே இருக்கிறார். இறங்கி மேலே வருகின்ற ஒரு சங்கு கிடைத்தார். இந்த சங்கினால் யார் பிறக்க வேண்டும் கேட்டார் தந்தையார். இந்த சங்கினால் 8ஆன புலனுடையவன் தாங்களுக்கு 2வது மகனாக சங்கராக பிறப்பர் கட்டளையிட்டார்கள். 3வது முறையும் மீண்டும் தாங்க தாமரை தடாகத்துக்கு பாண்டிஷான் ஆசை விடுதா? ஏன்னா ஒண்ணுதான் குழந்தைய இல்லையா, ஒரு வாங்கி வர வேண்டியதானே, 2 வருஷம் வந்து வர வேண்டியதானே. தாய் சொன்னது வா போகலாம், இரடி போகலாம் கூறிவிட்டு மீண்டும் அந்த தாமரை தடாகத்துக்கு உள்ளே இறங்கினார். உள்ளே இறங்கி வருகிற எலுமிச்சம் கனி கிடைத்தார். இந்த எலுமிச்சம் கனியால் யார் பிறக்க வேண்டும் என்று கேட்டார் தந்தையார். அதுக்கு சொன்னார் ஆதி சிவனாகப்பட்டவர், இந்த எலுமிச்சம் கனியால் தாங்களுக்கு 3வது முறையாக அருட்காலை தங்களாக பிறப்பர் கட்டளையிட்டார். இப்படி 3 வரத்தை வாங்கினோடனே என்ன செய்து விட்டார் தாய், வா சுவாமி போகலாம், நமக்கு 3 வரம் போதும், 2 ஆண் குழந்தை 1 பெண் குழந்தை போதும், வா போலாம் நினைத்தார். அடி பைத்தியக்காரி, நம்ம வருகின்ற வழியிலே ஒரு பெண்ணாகப்பட்ட வழிமறித்தாலே ஞாபகம் இருக்கிறதா? காராம்பரசி வழிமறித்தாலே ஒரு வரவாயு வாங்கி அழைத்தாலே அதை நீ மறந்து விட்டால் கூறிவிட்டாள். ஆமா சரி, ஏனடா நம்ம வாங்கின வரும் அழைத்து போய்விடும். மீண்டும் தாமரை தடாகத்துக்கு உள்ளே இறங்கினார். உள்ளே இறங்கி மேலே வருகின்ற பொழுது கடிகால கம்பு கிடைத்தார். பரமேஸ்வரா, இந்த கடிகால கம்பு யார் பிறக்க போறார் கேட்கிற பொழுது இந்த கடிகால கம்பினார் தாங்களுக்கு முன்னோடி காவல்காரனாக 12ஆன புலனுடையவன் வீரமுக சாம்பனா பிறப்பார் கட்டளையிட்டார். இந்த 4 வரத்தை வாங்கியாச்சு, வா போனோம் என்று நினைத்தார். அப்பதான் சொன்னார் என்னுடைய கவுண்டர், தந்தை பைத்தியக்காரி, நீ பார்க்க சென்றாயே உன்னுடைய பிறந்த இடத்துல குழந்தை 2 குழந்தை பிறந்து பார்க்க போனீங்களா? பார்க்க போன இடத்துல குழந்தை கண்ணில் காட்டின குழந்தையை காட்டவில்லை. ஆனா அந்த குழந்தை அரண்மனைக்கு உள்ளேதான் இருந்தது. அந்த குழந்தை அரண்மனைக்கு உள்ளே இருந்தது. ஞானத்தால் அப்பயே நான் தெரிந்து கொண்டேன், அந்த இடத்துல நம்ம கேட்கக்கூடாத காரணத்துக்காக வந்து சேர்ந்து விட்டேன். ஆனா பெரிய ஒரு இருப்பு கப்புரை போட்டு மூடி வைத்து விட்டான் அவனுடைய கூட பிறந்தவன். ஆனா அந்த குழந்தை 2 குழந்தை இறந்து போய் விட்டார். அத்தியா கெடுவான் கெடுகிறது ஞானத்தால் தெரிந்து விட்டேன், நீ சென்று வார் உன் நாட்டுக்கு குழந்தை இருக்காது. 2 குழந்தை இறந்து விட்டார். அவனுக்கு ஒரு வரத்தை நம்ம வாங்கித்தான் செல்ல வேண்டும். அவனுக்கு தான் நம்ம கண்ணில் குழந்தையை காட்டவில்லை. நம்ம நல்லதே செய்வோம், நமக்கு நல்லதே கிடைக்கும் நினைத்துக் கொண்டு மீண்டும் அந்த தாமரை தடாகத்துக்கு உள்ளே இறங்கினார். உள்ளே இறங்கி மேலே வருகின்ற பொழுது நவரத்தின மாலை கிடைத்தார். ஐயா பரமேஸ்வரா, இந்த நவரத்தின மாலை யார் பிறக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது இந்த நவரத்தின மாலையார் உங்களுக்கு 3 குழந்தைகளுக்கும் மைத்துனராக அத்தமலையத்தான் அருமை பெருமாள் செல்வ பெருமாள் அத்தனாக பிரபர் கட்டளையிட்டார்கள். இப்படி இந்த 5 வரங்களை வாங்கி கொண்டு நேராக நெல்லியூர் நாட்டு கோட்டைக்கு வருவதற்கு 1 வருடம் ஆகிவிட்டார். 10 மாசம் ஆகிடுச்சு.
நெல்லிமல்லாட்டு கோட்டைக்கு வந்தவுடனே தாய்க்கு வயிற்று வலி அதிகமாகி விட்டார். உடனே செய்து விட்டார் தாமரை. சற்று ஒரு நான் சென்று மருத்துவக்காரி அழைத்து கூறிவிட்டு வெளியே போகிற பொழுது மேனாட்டு காளி மகாராஜருக்கு சண்டாள பயிர்கள் என்ன செய்து விட்டார். அங்கே என்ன செய்கிறார், நெல்லிமல்லாட்டு கோட்டை நான் கைப்பற்றலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே இவ்வளவு சிவன் சென்று சிவபெருமான் சென்று வரத்தை வாங்கி வருகிறார். இந்த வரத்தை எப்படி நம்ம அழிக்க நோக்கத்தோடு மேல்நாட்டு காளிமலையை அப்படியே ஒன்று கூட்டினார். யாரு ஒன்று கூட்டி என்ன கேட்கிறார், நெல்லிமல்லாட்டு கோட்டைக்கு போக வேண்டும், அறிவு உண்டாக்க வேண்டும். என்ன குறை கேட்கிறவங்க யாருக்குமே தக்க யோசனை தெரியவில்லை. தக்க யோசனை யாருக்கும் தெரியவில்லை. இருக்கிற நேரத்தில் அப்ப பார்த்து விட்டாங்கன்னா தக்க யோசனை காளி மகாராஜனுக்கு மட்டும் வந்து சேர்ந்து விட்டு என்ன அந்த நாட்டில் வாழக்கூடிய மருத்துவக்காரை நியமித்தார். மருத்துவக்காரி அழைத்தார். மருத்துவக்காரர் என்ன கூறுகின்றார், மருத்துவக்காரி உங்களுக்கு நெல்லிமல்லாடு கூட செல், அங்க பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கழுத்து நெரிசி அகரத்தால் குளியத்தோடு இறக்கிவிடு. பெண்ணாக பிறந்து விட்டால் பால் கொடுத்து சீராட்டி தாயிட ஒப்படைத்து விட்டு மேல்நாட்டை வந்து சேரு. உனக்கு மேல்நாட்டில் நாட்டில் பகுதி நங்குவரத்துல பகுதி மாட மாளிகை அனுப்பி அது பாதி தருவில் கூறிவிட்டார். இந்த பாவி சண்டாய் மருத்துவக்காரி என்ன செய்து விட்டார், நேராக நெல்லிமல்லாட்டு கோட்டை தந்தையார் என்ன செய்கிறார், மருத்துவக்காரி அழைக்க வெளியே செல்கிறார். அரண்மனை விட்டு வெளியே போதும் மருத்துவக்காரி எதுக்க வருகிறார். எதுக்க வந்தவன் என்ன கூறுகின்றார், அம்மா தாங்கள் யார், எதற்காக என் அரண்மனை நாடி கேட்கிறார் தந்தையார். ஐயா வேற ஒன்றும் நீ இங்க போன்னு கேட்கிறார். நான் என் மனைவியாப்பட்டவள் வயிற்று தவித்துக் கொண்டிருக்கிறார். நான் மருத்துவக்காரி அழைக்க செல்கிறேன் கூறிவிட்டார் தந்தையார். அதுக்கு சொன்னால் மருத்துவக்காரி அழைக்க செல்ல வேண்டாம், நான் பார்த்துக் கொண்டே வாயில் கூறிவிட்டு என் தந்தையாரை அரண்மனைக்கு அருகால் நிறுத்தி வைத்துவிட்டு அரண்மனைக்கு உள்ளே போய் என் தாயினுடைய கண்களை கட்டி வைத்து விட்டார். சென்றாலே மருத்துவக்காரி கண்களை கட்டி வைத்துவிட்டு மருத்துவம் பார்த்துக் கொண்டிருக்கிற வேளையிலே வெள்ளை பூவாக பொன்னரால் வலப்புறம் பிறந்து விட்டேன், செவ்வரளி பூவாக சங்கர் இடதுபுறம் பிறந்து விட்டார். புத்தமா பத்தனி ஒரு சில வாசக நாடாளுமன்ற நாட்டுகளில் 7 வழியா பிறந்து விட்டார். இந்த 3 குழந்தை பிறந்த மயக்கத்தில் தாய் மயக்கம் தெளிவிற்கு முன்னதாக என்னையும் என்னுடைய தம்பி சங்கரையும் கழுத்து நெரிச்சு அந்த இடத்துல குளிய தோண்டி இறக்கி விட்டால் பாவி சென்றாள். தாயார் கண் விழித்த பிறகு என்ன கூறுகிறார், மருத்துவக்காரி அம்மா உனக்கு பிறந்தது ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் பிறந்திருக்கார். இந்த குழந்தையை வைத்துக் கூறிவிட்டு அவர் மேலாள் சென்று விட்டால் சென்றான். எங்களை குளிய தோண்டி கீழே இறக்கி விட்டாலே அந்த குளிய தோண்டி இறக்கத்துல ஒரு சிறிய நாகசெருப்பம் வளர்ந்து வந்தாரு. அந்த நாகசெருப்பம் பிள்ளையார் கோயில் ஊத்தக்கூடிய பால்களை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்து 3 வயது வரை தனியாக வளர்த்து வந்தாரு. அப்ப 18 வகையான வித்தையிலும் கத்துக் கொடுத்தாரு. 18 வகையான வித்தையில கத்துக் கொடுத்த இருக்கிற நேரத்திலே ஆகாய வழி மார்க்கமாக வருகிறார் ஆதி பரமேஸ்வரன். உலகத்தை சுத்தி வருகிற பொழுது அந்த சிறிய புற்றுக்களுக்கு உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறத பார்த்தா அப்ப கேட்கிறார், பொன்னர் சங்கர் தாங்கள் இருவர் தனியாக இருக்க காலம் என்னன்னு கேட்டார். ஐயா எங்க நாடு தெரியவில்லை, நகரம் தெரியவில்லை, தந்தை யாருன்னு தெரியவில்லை, தாயும் யாருன்னு தெரியவில்லை. ஆகிறால் இந்த 3 வருட காலமாக இந்த தலைமையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு கூறிவிட்டோம். நான் கூறினவர்கள் சொன்னார், ஆனா பாவி பாருங்களா நான் கொடுத்த வரத்தால் பிறந்தவர் தாங்கள், உங்களுக்கு அறிவே கிடையாது. ஒரு நாடு நெல்லிமல்லாடு, ஒரு தாய் நெல்லிமல்லாட்டு கொண்ட சீரோடு சிறப்பு வாழ்ந்து கொண்டு கூறிவிட்டார். அப்பத்தான் நமக்கு நாடு இருக்கிறது, நகரம் இருக்கிறது, தாய் இருக்கிறது, தங்கை இருக்கிறது, தந்தையார் இருக்கார். நேராக அந்த புற்றுக்களை உடைத்தி நான் மேலே இருவரும் மேலே வருகிற பொழுது அந்த நாகசர்ப்பம் ஏறி சிரசில் உட்கார்ந்து விட்டாது. உங்களுக்கு நான் 3 வயது வரை பால் கொடுத்து சீராட்டி 18 வகையான வித்தைகளை கற்றுக் கொடுத்து என்னை தனியாக விட்டு செல்கின்றாயா, நானும் உன் கூடத்தான் வருவேறு கூறிவிட்டு நேராக சிரசிலே உட்கார்ந்த இதுதான் இந்த கிரீடம். நாகசர்ப்பம் உங்களுக்கு கிரீடம். நேராக நெல்லிமல்லாட்டு கூட சென்றோம். சென்று பார்க்கிற தாயும் என்னுடைய தங்கையார் கூட தனியாக அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அம்மா தாயே, அம்மா அம்மா என கத்தின கதறனே. தாய் என் முகத்தை ஏற்றுக்கூட பார்க்கவில்லை. அம்மா அப்பத்தான் கேட்டேன், தாயே நீ யாரா வெளியே போனாரு கூறிவிட்டாது. அம்மா நீ பெற்ற பிள்ளைதான் நான் வந்திருக்கிறேன், திரும்பி பாருன்னு கூறிவிட்டேன். கேட்கவில்லை தாய். இருந்தாலும் அப்பதான் கூறிவிட்டு, தாயே என் முகத்தை நீ பார்க்கவில்லை, நீ அந்த புறம் திரும்பி கூட போனாய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நான் சொல்ற வார்த்தையில ஒரு நொடியில என்ன நடக்க பாருன்னு கூறிவிட்டு நேராக, தாயே நீ பெற்ற பிள்ளையாக இருந்தால் உன்னுடைய தொங்கையில் பால் சுரந்து என் முகத்தில் அடித்தால் ஏற்றுக்கொள், இல்லையா ஏற்றுக்கொள்ள வேண்டாம் கூறி சொன்ன ஒரே ஒரு நொடியில தொங்கையில் பால் சுரந்து முகத்தில் அடித்து விட்டார். அப்பொழுது தாயார் என்னை ஒடியாந்து எரியும் தம்பி சங்கரை கட்டி அணைத்து கதறி புலம்பிக் கொண்டார். அப்ப கேட்க தந்தை எங்கே கேட்கிறது,
மகனே, தாங்கள் இருவரும் இல்லாத காரணத்துக்காக, மேநாட்டு காளி மகாராஜனை கப்பம் கட்டவில்லை காரணத்துக்காக அவங்க கொண்டு போய் மேநாட்டில் அழைத்து குடும்பப்படுத்திக் கொண்டிருக்கிறார் குறிவிட்டார். அடப்பாவி சண்டாளங்களே, நாங்க எல்லாம் தருணம் பார்த்து என் தந்தை கப்பம் கட்டவில்லை காரணத்துக்காக, மானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதிராக பணம் எதுக்கு கேட்கிற காரணத்துக்காக அவன் மேநாட்டில் கொண்டு அனுமதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்ம சரியா அத்தா வீரமாக புறப்பட நேரம் மேநாட்டுக்கு சென்றோம். நாங்க மேநாட்டுல போய் பார்த்தா என்னோட தந்தையார் பெரிய ஒரு ஆலமரம் அதுல கட்டு வைத்து அடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மேநாட்டு காளி மகாராஜ்